மூணாரில் 3 நாள் 2 நைட்டு இருந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரோட பாருங்களேன். என்னடா அது? உண்மையான சந்தனமரத்தோட ஸ்மெல்லுங்க அது. இது ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஸ்ட்ராபெரிக்கு வந்து மரம் கிடையாது, ஸ்ட்ராபெரி செடி தான் இருக்குது. சென்னை டு உடுமலைப்பேட்டு வந்து இறங்கிட்டு அங்கேருந்து பிக்கப்புங்க. பிரேக்ஃபாஸ்ட் உடுமலைப்பேட்டையிலே சாப்பிட்டு ஃப்ரெஷ் அப்க்கு லாக்கம் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். இங்கே இருந்தால் வந்து குளிக்க வந்து உள்ளே போகிற இடங்க அது. அங்கே டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். இங்கே குளிக்கிறதுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம குளிச்சுட்டு இங்கே ஃபோட்டோ ஷூட், இந்த இடம் நல்லா இருக்குது ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே மேலே போகலாம். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா சூரியநெல்லி கேம்ப் செக்இன். இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் 2 மணிக்கெலாம் செக்இன் பண்ணிட்டோம். இங்கேருந்து சன்செட் ட்ரெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் சும்மா அப்படியே வியூ பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த இடம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நாங்கள் டென்ட் போட்டு தங்கியிருக்கோம். நைட்டு வந்து அங்கே டென்ட் போட்டு தங்கியிருக்கோம். அது ஒரு பேக்கேஜாக வந்திருக்கனால அவங்களே வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து நைட்டு இப்போது சன்செட் பார்க்குறது இந்த டைமில் சன்செட் பார்த்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் ஒரு 4 o'clock எழுந்திரிச்சிட்டு நாங்கள் இன்னொரு கொழுக்குமலை அப்படிங்கிற ஊருக்கு போகிறோம். நாங்கள் 6 பேர் போயிருந்தனால 2 டென்ட் கொடுத்துருந்தாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே டென்ட் நிறையா இருந்தது, நிறைய பேர் வந்திருந்தாங்க. சன்செட் பார்க்க போயிட்டுருக்கோம். சன்செட் பார்க்க சொன்னால் பொம்பளை பிள்ளைய பார்த்துட்ருக்காங்க. இங்கே நல்லா இருக்கு பிளேஸ் ஆக்சுவலாக. நாங்கள் வந்த டைமுக்கு இங்கே சன்செட் பார்க்க முடியல. பட் இந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்து உட்காந்து பேசுகிறப்ப அப்படி தான் இருந்தது. கேம்ப் ஃபயர் செட்டப் வித் டான்ஸ் அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க யாருன்னே தெரியாது, அவங்களெல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆனது வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போ தூங்க போகிறோம். மார்னிங் கொழுக்குமலை சன்ரைஸ் பார்க்க போகிறோம். செம்ம அட்வென்ச்சராக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
செம்ம அட்வென்ச்சராக இருக்குங்க, வேறு லெவல். அதுவும் ஜீப் சஃபாரி அல்டிமேட். இது வந்து கொழுக்கு மலை இல்லை, குழுக்கு மலைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. மேலே போயிட்டுருக்கோம். என்னடா அது, தலைவன் அங்கே தான் வர போகிறோம். வேறு லெவல் வியூப்பா. கார்த்தி வியூ எப்படி? நடக்க முடியல. இது கொழுக்கு மலை இல்லைடா, குழுக்கு மலைடா. பாருங்க வியூ பாருங்க. அப்படி கொழுக்குமலை சன்ரைஸ் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆஃப் ரோடில் ஜீப்பில் வந்து தான் ஆகணும். இந்த ஜீப் சஃபாரி வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தது. இது வந்து இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லைப்பா. பிரேக் அவுட் அடிக்கும். ரோடை பாருங்களேன், இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாகவே ஆஃப் ரோடில் போயிட்டுருக்கு. வேறு எந்த வண்டியும் வர முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜீப் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 230 ஜீப் வந்து இவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதில் மட்டும் போக முடியுது. பாருங்கள், வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா சூரியநெல்லியில் தான் இருக்குது. டூயல் ஜிப் லைன். ப்ரோ ஹவு மச்? எவ்வளோ? 500 ஷார்ட் வராங்களா? ஷார்ட் எனக்கு ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, நீங்கள் வாங்க. எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ பாயிண்ட் இது. இந்த இடம் பாருங்களேன். இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியும். நல்லா ஒரு இடம் ஸ்பேசியஸாக ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்கும். பாருங்கள், வியூ பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும்.
இன்னொரு லெமன் சோடா ஸ்வீட்டு தான். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட். இது வந்து ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் தான். இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. நான் இப்போ உங்களுக்கு ட்ரோன் ஷாட் போட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த டீ செடி தாங்க. வியூ பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எலிஃபென்ட் ஃபீடிங். இது வந்து ரைடிங் பண்ணிக்க முடியுது. ப்ளஸ் வந்து நம்ம ஃபீட் கொடுத்துக்கலாம். அந்த பூசணி பழம் இந்த மாதிரி சில காய்கறிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டியில் இருக்க டீ ஃபேக்ட்ரி. இங்கே டீ எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இங்கே சொல்லி கொடுப்பாங்க. இதுக்காக இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகணும்னா நீங்கள் 25 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அடல்ட்ஸ்க்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் தனித்தனி ப்ரைஸ் இருக்குது. ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், பட் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோஸ் எடுத்து என்ன பண்ணுறது, வீடியோ எடுத்தால் தான் நான் உங்களுக்கு காமிக்க முடியும். அதனால நான் போகல. ஆனால் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே டீ மேனுஃபேக்சர் பண்ணுற வீடியோ 10 மினிட்ஸ் ஓடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மேனுவலாக பார்த்துக்கலாமா, ஒரு கிளாஸ் போட்டு அடைச்சிருப்பாங்க போல. இவ்வளோ ஹைப்பாக இருக்குன்னு சொல்லி டீ குடிக்க வந்துட்டோம். டீ ஆக்சுவலாக நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நைட் வந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேக்ட்ரி வந்து உள்ளே இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் அதை ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த டீ ஒரு ½ hour டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்கன்னா டீ ஃபேண்டாஸ்டிக். பிளேஸ் பாருங்க, இங்கே வந்து பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு ரைடிங் எல்லாம் பண்ணிக்க முடியும். செம்மையாக இருக்குது. ப்ளஸ் நல்ல ஒரு பிளேஸாக இருக்குது. அந்த சைடு நல்லா ஓட்டிகிட்டு இருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் ஒரு ஆளுக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸ்பீட் போட் இருக்குது, நம்மளே காலை வச்சு தள்ளிட்டு போகலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. Day 3 முருகமலா ஆஃப் ரோட். இது வந்து மறையூருங்கிற கிராமத்தில் இருக்குது. இது வந்து தமிழ்நாடு பார்டரில் இருக்குங்க. இங்கே வந்து ஜீப் சஃபாரி பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸுங்க. ஆனால் ஜீப் சஃபாரி பண்ணிட்டு வரப்போ அந்த மலையில் ஏறும்போது அந்த ஜீப்பை வச்சு என்னென்னலாம் வித்தை காமிக்க முடியுமோ எல்லா வித்தையும் காமிக்கிறாங்க. எங்களுக்கு அப்படியே கதி கலங்குற அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நாங்கள் அதை பெருசாக விரும்பாதனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா சந்தனக்காடு. இது வந்து சுற்றிலும் பாருங்களேன், ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சந்தன மரங்கள்லாம் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஒரு ஷாட் உங்களுக்கு காமிச்சிப்போம். ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து அந்த சந்தன மரத்தை வந்து நறுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அது அந்த மரம் வந்து கீழே விழுந்தனால அதை எடுத்து நறுக்கிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் லைவாக பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து நம்ம ஸ்மெல் பண்ணியும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இருங்களேன், நான் ஸ்மெல் பண்ணி காமிக்கிறேன். ஸ்மெல் பண்ணுறேன். அதுதான் அந்த ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான உண்மையான சந்தன மரத்தோட ஸ்மெல்லுங்க அது.
இங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, செம்மையாக இருக்குங்க அங்கே வந்து பார்க்குறதுக்கு. இந்த பிளேஸ் நேம் காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ். வர வழி ஃபுல்லாக ஆஃப் ரோடில் தான் இருந்தது. சர்க்கரை ஆலை, பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு வர வழியில் இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் விசிட் இருந்தது, அங்கே வந்திருந்தோம். இந்த பாருங்கள் ஸ்ட்ராபெரிக்கு வந்து மரம் கிடையாது, ஸ்ட்ராபெரி செடி தான் இந்த இருக்குது. இந்த ஷாப்லேயே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராபெரி வேணும் வாங்கிக்க முடியும். அதுக்கான ப்ரைஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராபெரி தான் மேஜராக வச்சுருக்காங்க. அதை தவிர்த்து சின்ன சின்ன ஃப்ரூட்ஸுமே இருக்குது, அதுவுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வருதான் டிரைவர்னே ஹாய். இந்த பிளேஸ் பிரம்மராம் வியூ பாயிண்ட். இந்த பிளேஸ் பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா இருந்தது. என்னடா இப்படி இருக்கு அத்தாடி. ஒரு மணி நேரம் ஆயிடும். சாக்லேட்ஸ், ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் அண்டு தலைவலி தைலம் எல்லாமே ஹோம்மேடு தைலம்ஸ் எல்லாமே இங்கே வாங்கிக்க முடியும். இது வந்து ஃபேஸ் வாஷ். ஒரு நாள் தூங்கலைன்னா கூட ஒரு வாட்டி வாஷ் பண்ணுங்க, ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. அவ்வளோதாங்க. 3 night 2 days எப்படி போச்சுனே தெரில. பட் இங்கே எந்த நாட்கள் மறக்க முடியாத நாட்கள். நாங்கள் 6 பேராக வந்திருந்தனால பர் பர்சனுக்கு 5500 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க மென்ஷன் பண்ண சில இடங்களுக்கு எங்களால் போக முடியல, ஏன்னா எங்களால் டைமிங் கீப் அப் பண்ண முடியல. பேக்கேஜில் வந்திருந்தீங்கன்னா அவங்க சொன்ன டைமை கீப் அப் பண்ணுங்க, அப்போ தான் எல்லா இடத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். இவ்வளோ தூரம் நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இன்னும் பெட்டரான குவாலிட்டியில் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்.